அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, என்னடா கத்திரிக்காய் செடி நட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் கத்திரிக்காயே பறிக்கலேன்னு கத்திரிக்காய் இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்தா, ஒரு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெருசா இருந்துச்சுங்க. அத பார்த்ததும் எனக்கு "கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய்" அப்படின்னு பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. என்னடா அத பறிக்கலான்னு போனா, ஹஸ்பண்ட் சொன்னாரு, "வேண்டாம் அது நல்லா முத்திட்டுருக்கும். அத விதைக்கி விட்டுடு. மீதி ஏதாவது கத்திரிக்காய் இருந்தால் பறிச்சுட்டு வான்னு" சொன்னாரு. நானும் சரி அத அப்படியே விட்டுட்டு, மீதி கத்திரிக்காய் எல்லாம் இருக்கான்னு பார்த்தா, அங்கங்க நெறைய கத்திரிக்காய் வந்து நல்லா முத்திருந்துச்சுங்க. எனக்கு தான் தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா செடிகளுக்கு நடுவுல நோண்டி பார்த்து, நெறைய கத்திரிக்காய் ஒரு 4, 5 கத்திரிக்காய் பிச்சுட்டு வந்தேன் சமையலுக்கு. கூடவே அங்கங்கே ஒரு தக்காளியும் இருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேங்க. இந்த இடம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால, கத்திரிக்காய் செடியை தூரம் தூரம் வைக்காம நெருக்கமே வச்சுட்டதுனால, இலைகளுக்கு நடுவில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கத்திரிக்காய் தான் வளர்ந்தது. நடும்போதே சொன்னாங்க தூரம் தூரம் வைக்க சொல்லி. இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் இப்படியே பக்கத்தில் வச்சு விட்டாரு. கத்திரிக்காயும் தெரியல, அதுக்கப்புறம் நிறையவும் காய் காய்க்கலைங்க. சரி வந்தது வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் பிச்சுட்டு, அங்கே பார்த்திங்கன்னா மல்லிப்பூ அழகாக நிறைய பூத்து இருந்துச்சு. அதையும் சாமிக்கு பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாங்கள் மோஸ்ட்லி வீட்டில் இருக்க காய்கறிங்க தான் கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், இப்படி முருங்கைக்கீரை, இப்படி வீட்டில் இருக்க மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் 4 டேஸ் வீட்டில் இருக்க காய்கறிக்கு தான் எடுத்து குழம்பு வைப்போம். 15 நாளில் ஒரு 4-5 நாள் தான் வெளியில் காய்கறிகள் நிறைய வாங்குவோம். ஒரு நாள் முருங்கைக்காய் குழம்பு, ஒரு நாள் கத்திரிக்காய் குழம்பு, ஒரு நாள் வெறும் கத்திரிக்காய் குழம்பு, ஒரு நாள் வெறும் கத்திரிக்காய் காரக்குழம்பு, ஒரு நாள் வெறும் முருங்கைக்காய் காரக்குழம்பு, இப்படி ஒரு நாள் வச்சு ஓட்டிடுவேங்க. ஏன்னா நாங்கள் வில்லேஜில் இருக்கிறதுனால.